ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி ஒரு பக்கம் எந்த கவலையும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்க காவேரியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, நிவின் வீட்டுக்கு வந்து நின்று காவேரியை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த நிலைமையில எதுக்கு அவள் அங்கே போனா, அவள் என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இந்த அளவுக்கு டென்ஷனோ டிப்ரெஷனோ எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்ல வந்துட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்கிறது யாரு, படுத்துற பாண்டிப்பா, அவன் போட்டு கொடுத்துருவான்ப்பா, எடுத்துக்காட்டு ஏகாமரப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குப்பா இத்தனை பேர் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா, அதாவது எந்த நிலைமையில எப்படி இருப்பான்னு தெரியாத ஆளு தான் நம்ம யமுனா, அதுக்காக அப்படி சொன்னேன். கடைசியில் பார்த்தா யமுனா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டே என்ன வேலை பார்க்குற தெரியுதாடா, ஒன்றும் இல்லைம்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிவீனுக்கிட்ட கேட்க, நிவீன் ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக போயிட்டாருங்க. இவர் இங்கே வெளியே போன கேப்பில் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா ஒரு பக்கம் விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நிவீனுக்கும் காவேரிக்கும் இன்னும் ரிலேஷன்ஷிப் முறியலன்னு சொன்ன உடனே சிரின்னு சிரிக்கிறாரு. என்னப்பா இந்த சிரிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா, சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கவரை பார்த்தோன்னே நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க, நீ இப்படி சொன்னதுக்கு ஒன்று பெட்ரோல் ஊற்றி தான் எரிக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது என்னால் சிரிக்க தான் முடியுது, ஏன்னா என் பொண்டாட்டியோட தங்கச்சியாக போயிட்டேன்றாரு. என்னடா அது, இப்படி ஒரு மனுஷனை பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. நீ வேணா பச்சே, நீ வேணா உன் அக்காவை சந்தேகப்படலாம், அவள் என் பொண்டாட்டி, அவளை எப்படி நான் சந்தேகப்படுவேன், உன் புருஷன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க நம்பிக்கை கூட உனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாரு. திட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம யார் நிவின் வந்துட்டாரு. கடைசியில் பார்த்தா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, சில ஜென்மங்கள் இப்படி தான் இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி இவளை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் உடனே கிளம்புறேன்னு இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. அங்கே ஒரு பக்கம் காவேரியை போட்டு விரட்டுறாங்க. யாரு, தம்பி இருக்காப்லையே ஒரு நாள் மட்டும் பசுபதி வந்து வீட்டில் தங்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காப்ல போல. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே ரவுடிங்களோட வந்துட்டாங்க. உடனே கோவத்தில்